மதியம் 1 மணிக்கு உச்சி வெயில்ல தான் நம்ம பாடிக்கு நேச்சுரலா விட்டமின் டி கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? மார்னிங் 6 to 7 o'clock, அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock இந்த மாதிரி டைம்ல நீ ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றியோ இல்லையோ, சும்மா மொட்டை மாடி வெளியா போய் நின்னுட்டு வா, இந்த வெயில் நம்ம உடம்புல பட்டா நம்ம உடம்புக்கு நேச்சுரலா விட்டமின் டி கிடைக்கும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இது முழுக்க முழுக்க பொய்ன்னு சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உண்மையை சொல்ல போனா மார்னிங் 10 மணில இருந்து மதியம் 3 மணி வரை இந்த வெயில்ல தான் விட்டமின் டி அதிகமா இருக்கு. அண்ட் இது உண்மைதானா? இந்த வெயில்ல போனா ஸ்கின் பயங்கரமா டேன் ஆகும், டேமேஜ் ஆகும், ஸ்கின் கேன்சர் கூட வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பாடிக்கு விட்டமின் டி தேவையா? அந்த அளவுக்கு இந்த விட்டமின் டி எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளஸ் இந்த யூவிஏனா என்ன, யூவிபினா என்ன, ஸோ எந்த டைம்ல நம்ம வெயில்ல போனா நம்ம பாடிக்கு நேச்சுரலா விட்டமின் டி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் கிளியரா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மேஜரா இந்த வீடியோல நான் எந்த ப்ராடக்ட் பத்தியும் அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் பத்தியும் நான் பேச போறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃபேவரட் பர்சனுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஏடாப்எஃப் ஃபேஷனர். ஸோ நம்ம சேனல்ல ஃபேஷன், க்ரூமிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று மார்னிங் இன்ஸ்டால எனக்கு ஒரு டிஎம். நம்ம லாஸ்ட் ஒரு 8 மாசமா வந்து சைக்கிளிங் vlog போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதில் ஒரு ப்ரோ தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நான் ஏர்லி மார்னிங் சைக்கிளிங் போறப்ப பாடி வந்து டேன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என் பாடி வந்து கவர் பண்ணிட்டு போறேன். பட் ஏர்லி மார்னிங் வந்து வெயிலில் தான் நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து டேன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு போகிறதா, இல்லை விட்டமின் டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு கவர் பண்ணாமல் போகிறதா? இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தானே. இந்த கொஸ்டினை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட மார்னிங் நான் எழுந்து வந்து டிஎம் பார்த்தேன். ஒரு 2 ஹவர் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து இந்த மார்னிங் வெயிலையும் ஈவினிங் வெயிலையும் தான் வந்து விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் அது ஃபுல்லாகவே போய் தான். ஸோ பேசிக்காகவே இந்த விட்டமின் டி வந்து சன்லேருந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யூவிபின்னு சொல்லுவாங்க. அதாவது சன்னில் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதாவது இந்த புற ஊதா கதிர்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா யூவிஏ, இன்னொன்று வந்து யூவிபி. இந்த யூவிஏ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சன்ஸ்கிரீன் போடும்போதெல்லாம் சன்ஸ்கிரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூவிஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த யூவிஏ தான் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுது, டேன் ஆக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி யூவிபியுமே வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் கொடுத்துரும். ஸோ அது வந்து லிமிட்டடாக நம்ம ஸ்கின்ல படும்போது தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்குது. இப்போ இந்த யூவிஏ, யூவிபி இந்த 2 அல்ட்ரா வயலட் ரேஸுமே எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அதாவது வெளிச்சம் இருக்கும்போது, இப்போ மார்னிங் 6 மணிக்கு வெளிச்சம் வருது, ஈவினிங் 6 மணிக்கு வெளிச்சம் போகுதுன்னா இந்த ஃபுல் டைமுமே இந்த 2 அல்ட்ரா வயலட் ரேஸுமே இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா இதில் டைமிங் தான் விஷயம். ஃபர்ஸ்ட் டைமிங் 6 to 9 மார்னிங். அதே மாதிரி ரெண்டாவது டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 3. இந்த 6 to 9 யூவிஏவும் யூவிபியும் அதிகமாக இருந்தாலும் சன்னோட டைரக்ஷன் வெயில் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து என்னதான் வெளியே போனாலும் நமக்கு வந்து இந்த டேனு, ஸ்கின் டேமேஜ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் டியும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த ரெண்டாவது டைமிங் வந்து 10 to 3 இந்த டைமிங்கில் வந்துட்டு வெயிலோட டைரக்ஷன், அதாவது சன்னோட டைரக்ஷன் ஹெவி வெயில் இருக்கனால இந்த டைம்ல உங்களுக்கு யூவிஏவும் சரி யூவிபியும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். என்ன ப்ரோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த டைம் வெயிலில் போனால் நம்ம ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகிடும், ஸ்கின் கேன்சர் கூட வந்துடும். அண்ட் நியூஸ் சேனல்லே இந்த டைம்லலாம் வெயிலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த டைம் நான் உங்களை வெயிலில் போக சொல்ல, நேச்சுரலான விட்டமின் டி உங்கள் பாடிக்கு வேணும்னா எந்த டைம்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கின் கேன்சர்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஸ்கின்ல வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த யூவிஏ வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாகவே மெலனின் வந்து செக்ரேஷன் ஆகும். இதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து அந்த டேனிங்காக இருக்கிறது. இப்போது டேன் ஆகுதுல, பிளாக் ஆகுதுல, ஆக்சுவலி வந்து அது மெலனின் அதிகமாக இருக்கனால தான் ஆகுது. ஸோ இந்த மெலனின் வந்து ஒரு நேச்சுரலான சன்ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். ஸோ இது இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் கேன்சர் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஸ்கின் கேன்சர் மோஸ்ட்லி வந்து இந்த ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அப்புறம் வந்து ஸ்வீடன், யூஎஸ்ஏ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து ஸ்கின் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்க பாடியிலலாம் நேச்சுரலாகவே மெலனின் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ இதனால் இந்த டைம் வெயிலில் போனால் ஸ்கின் கேன்சர் வந்துடும் சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க. அப்போ நேச்சுரலான விட்டமின் டி சன்லேருந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 3 o'clock தான். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு டேனிங்குமே அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 to 11 இந்த டைமிங் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைமிங்கில் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் சன்லைட் வந்து நம்ம பாடியில் டைரெக்டாக படுற மாதிரி எந்த ஒரு கிளாத்ஸும் போட்டு கவர் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபேஸை மட்டும் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸ் வந்து எனக்கு டேன் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு பாடியில் நம்ம சன்லைட் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் உங்கள் பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடியிலோ நீங்கள் நிற்கிறதுனால
உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் டேன் இருக்காது. ஆனால் விட்டமின் டி வேறு லெவலில் கிடைக்கும். பட் 10 நிமிஷம் வெயில் நின்னாலே என் பாடி பயங்கரமாக டேன் ஆகிடும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பாடிக்கு விட்டமின் டி தேவையா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் எல்லாருமே பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா வைட்டமின் டின்றது ஜஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்க ஒரு வைட்டமின் கிடையாது. அது ஒன் ஆஃப் த ஆர்கன்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டீத் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம பாடிக்கு கால்சியம் தேவை. இந்த கால்சியமை ஃபுட்லேருந்து ப்ராப்பராக எடுத்து தரணும்னா அதுக்கு வைட்டமின் டி தேவை. அதுக்கப்புறம் நம்மளோட மசிலு, நர்வ்ஸு, பிரெயின் இதெல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னா வைட்டமின் டி தேவை. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீக்கிரமாக ஏஜிங் தான் நமக்கு வயசாகிறது, அதுக்கப்புறம் ஏர் ஃபால், அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தான் தூங்குறோம், இருந்தாலும் எப்பவுமே டயர்டாக ஃபீல் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வைட்டமின் டி தான் தேவை. ஸோ வைட்டமின் டி இல்லைனா நம்ம பாடி எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான வைட்டமின். இப்போ இந்த வைட்டமின் டிக்கு வந்து 3 ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து சன்லேருந்து, இன்னொன்று ஃபுட்லேருந்து, அதுக்கப்புறம் சில சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சன்னில் பார்த்தீங்கன்னா ஹெவியான வெயிலில் நம்ம நின்னோன்னா யூவிஏவும் வரும், யூவிபியும் வரும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் சொன்ன இந்த 10 to 11 மணி டைமில் நீங்கள் நின்னீங்கனாலே நேச்சுரலான விட்டமின் டி வந்து நம்ம பாடிக்கு வந்து கிடைச்சிரும். ரெண்டாவது வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மில்க்கு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வந்து விட்டமின் டி ஃபுட்டு வந்து நான் இங்கே ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம பாடிக்கு தேவையான நேச்சுரலான வைட்டமின் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வைட்டமின் டேப்லெட்டு. இப்போது நமக்கு வந்து வைட்டமின் கம்மியாக இருக்குது, நான் இப்போ சொன்ன நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ வைட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான டேப்லெட் தருவாங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கேன். ஸோ மார்னிங் விளையாடும் போதும் சரி, ஈவினிங் விளையாடும் போதும் சரி, அந்த சன்னு வந்து நம்ம மேலே படும்போது ஸோ நமக்கு வந்து நேச்சுரலாகவே விட்டமின் டி கிடைக்குது போல். ஏன்னா நம்ம வீட்லேயும் எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மார்னிங் வெயிலுமே சரி, ஈவினிங் வெயிலுமே சரி ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் வெயிலில் போய் நிற்கிறீங்கன்னா அந்த வெயில் உங்கள் பாடியில் படும்போது உங்கள் பாடிக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு எனர்ஜி தரும். அது வந்து உங்கள் பாடிக்கும் சரி, கண்ணுக்கும் சரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். நேச்சுரல் ரெஃப்ரெஷ்மெண்ட்னே சொல்லலாம். பட் அதை தாண்டி அதில் விட்டமின் டி இல்லைன்றது எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. பட் விட்டமின் டி வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கா? ஸோ எல்லா வைட்டமின் மாதிரியும் இது ஒரு மேஜர் ரோல்ன்றது நான் இதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்குமே நிறைய புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்தால் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகில் ஹேடாப்பா ஃபாஸ்னர்.